அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சாஃப்டான பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பவுலில் 1/4 kg மைதா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூனு சீனி, 1/2 ஸ்பூனு உப்பு. இப்போ உப்பையும் சீனியையும் மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. இப்போ இதை நம்ம நல்லா இழுத்து பிசைஞ்சிக்க போகிறோம். மாவை இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா இழுத்து இப்படி பிசைஞ்சிக்கணும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிடுவோம். எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அந்தளவுக்கு பரோட்டா வந்து சாஃப்டாக வரும். மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ மாவுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இதை இப்போ ஊற வச்சுக்கலாம். நல்லா ஒரு 3 மணி நேரம் மாவு வந்து ஊறணும். மூடி போட்டு மூடி வச்சுக்கிடுவோம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம உருண்டைகளாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகள் போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டு எப்படி எடுத்துக்கணும். மாவு வந்து உருண்டைகள் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றி இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கணும். இப்போ இது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா மாவு வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை பரோட்டாவுக்கு தேய்ச்சிக்கிடுவோம். அதை இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு இதில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கணும். நல்லா ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். இப்படி விட்டு இப்போது இந்த மாதிரி சுற்றிக்கணும். இந்த மாதிரி எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுலேயும் ஆயில் தடவி மேலே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிடுவோம். மாவு நல்லா ஊறிட்டு இப்போது கையை வச்சு இந்த மாதிரி தட்டி ரொட்டி கல்லில் போட்டுக்கிடுவோம். கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தேய்ச்சி வச்சுருந்த மாவை இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ பெரட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் லைட்டாக வேகணும். வெந்ததுக்கப்புறம் தான் வந்து ஆயில் ஊற்றணும். 2 பக்கம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் ஆயில் ஊற்றணும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிடுவோம். 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும். பரோட்டா இப்போ 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பரோட்டா போட்டு எடுத்ததும் சூடாக இருக்கும்போதே நம்ம கையை வச்சு இந்த மாதிரி அடிச்சுக்கணும். அப்போ தான் பரோட்டா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் பரோட்டா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போது பரோட்டாவை பிச்சு போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். இப்போ அதை பரோட்டாவில் ஊற்றிக்கிடுவோம். இதை சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது போல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணுன்னா பெங்களூரு நெல்லை ருசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.